இன்று மதுரா பக்தியில் நாம் பார்க்க போவது சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் பூச்சொரிதல் விழா பற்றி. எல்லா சக்திகளுக்கும் காரணமாக ஆதி பராசக்தியாக இருக்கும் சமயபுரம் அன்னை பராசக்தி ஆயி மகமாயின் பூச்சொரிதல் விளக்கம் இதோ. முன்னொரு காலத்தில் மகிஷாசூரன் என்ற அரக்கன் ஈஸ்வரனை நினைத்து கடுந்தவம் செய்து தன் தவ வலிமையால் அரிய பெரிய வரங்களை பெற்று அந்த மமதையால் தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்தான். இதனால் தேவர்களும் முனிவர்களும் பயந்து இமயமலையில் ஆதி பராசக்தியான அன்னையிடம் முறையிட அன்னை மனமிறங்கி அப்பம் கொடுத்து புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி நோன்பிருந்து புது பலம் பெற்று துர்க்கை சொரூபமாக அஷ்டபுஜத்துடன் காலஸ்வரூபிணியாக தேவர்களையும் முனிவர்களையும் விடுவித்து காப்பாற்றினார். அம்பாள் மகிஷாசூரனை வதம் செய்த பாவம் தீரவும் தன் கோபம் தணியவும் சோழவள நாட்டின் தலைநகர் திருச்சிராப்பள்ளிக்கு நேர் வடக்கே காவேரி வடகரையில் வேம்புக்காட்டில் கௌமாரி என்ற பெயர் பூண்டு சிவப்பு நிறம் கொண்டு மஞ்சள் உடை உடுத்தி தன் உடல் முழுவதும் வாசனை புஷ்பங்களால் மலை போல் குவிந்து உண்ணா நோன்பிருந்து பல ஆண்டு காலம் கடுந்தவம் செய்து அதன் பயனாய் சாந்த சொரூபிணியாக சமயபுரம் கண்ணனூர் பெருவளை ஆற்றங்கரையில் கோயில் கொண்டு மாரியம்மன் என்று பெயர் கொண்டு தேவர்களுக்கும் பூலோக மக்களுக்கும் அருள் பாலிக்கிறாள். இந்த பூரண வரலாற்றை கொண்டுதான் இன்றும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் மாரியம்மனுக்கு ஆண்டுதோறும் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் பூச்சொரிதலும் அதிலிருந்து ஒரு மாதம் பங்குனி கடைசி வரை அம்பாள் உண்ணா நோன்பிருந்து பின்பு நோன்பு கலைந்து குடியேறி அன்றிலிருந்து 9 நாள் திருவிழா கோலம் பூண்டு 10வது நாள் சித்திரை முதல் செவ்வாய் அம்பாள் திருத்தேரேறி திருவீதியுலா வந்து மக்களை ஆசீர்வதித்தும் தீராத வியாதிகளை தீர்த்தும் மனக்கவலை போக்கியும் மகமாகி ஆக காட்சி தருகிறாள். இது போன்ற பல பக்தி நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மதுரா வெப் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். நன்றி.